ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த சட்னி செஞ்சிங்கன்னா யூஸ்வலாக 2 தோசை 3 தோசை சாப்பிட்றவங்க கூட 2 தோசை கூட 10 இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி. இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாமா? 1½ வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் வேர்க்கடலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி. உங்களுக்கு தேவைன்னா 1½ தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு 3 போதும். அதனால் 3 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு அதிகமாக போட்டாலும் டேஸ்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து நாங்கள் 4 பேருன்றதுனால நான் வந்து ஒரு 1½ வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்கள் வீட்டில் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் கூட பெரிய வெங்காயமாக போட்டுக்கோங்க. பட் என்னென்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும். 2 தக்காளி முழுசாக போட்டுட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக எடுத்துரும். நான் என்ன வேணால் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்கள் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு போடுங்க. போட்டுட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.